ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 29வது வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. ஆமேன். இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி குணம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மிடத்துல இந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். என்ன குணம்னா, மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதே மாதிரியே நீங்களும் அவங்களுக்கு செய்யாதீங்க. அவன் இந்த காரியத்தை எனக்கு செய்துட்டான்ல, அதே மாதிரி நானும் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு இயேசப்பா சொல்றாங்க. இன்றைக்கும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குடும்பங்களில் நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்களா, ஒருத்தர் வீட்டில் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் உள்ள காரியங்களுக்கு அவங்க வந்திருக்காங்களா, வந்தால் நம்ம என்ன செய்வோம், போவோம். நமக்கு வந்திருக்காங்க அதனால நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போவோம். அதே அந்த நபர் அவங்களுடைய சூழ்நிலை வரணும்னு நினச்சிருப்பாங்கன்னா வர முடியாமல் போயிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வந்தாங்களா நம்ம மட்டும் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில வேளைகளில் சொல்லுவோம். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் எனக்கு என்னத்தை செஞ்சானோ அதே தான் நானும் செய்வேன் என்று சொல்லாதே. அவன் செய்கைக்கு தான் சரி கட்டுவேன், எனக்கு செஞ்சிருக்கான் அதே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சரி கட்டா. இன்னைக்கு நல்லதையும் அப்படி செய்கிறோம், நிறைய பேர் தீமையானதை செய்வாங்க, தீமைக்கு தீமையும் அப்படியே சரி கட்டுவோம். இந்த காரியத்தை அவன் செஞ்சிருக்கான் அதனால அவனுக்கு அதே நான் செய்வேன். ஏமாற்றிருக்கலாம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்திருக்கலாம். அதையும் நம்ம என்ன செய்வோம், செய்த செய்கைக்கு நான் சரிக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுவோமா. இது எல்லா மனுஷருக்குள்ள ஒரு குணம் தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்துல இயேசப்பா என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க என்ன செய்யாதீங்க, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்தார்களோ அதையே நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று, செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரமண்டல ஜெபம் சொல்றோம். என்ன சொல்றோம், என் கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னியும். அப்போ நாம எப்படி மன்னிக்கிறோமோ அப்படியே எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பட்டே சொல்லிடுறோம். அப்போ அப்படிதான் அவர் மன்னிப்பார். நாம் கர்த்தருக்கு செய்த மாதிரி கர்த்தர் நமக்கு செய்தா நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, லூக்கா 6:31 மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்னு சொல்லி. மனுஷங்க நமக்கு என்ன செய்யணும் நாம விரும்புவோம், நமக்கு நல்லது செய்யணும்னு விரும்புவோம். எல்லாரும் எனக்கு நல்லது செய்யணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் இடத்துல பச்சைமா இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அதையே நாம அவங்களுக்கு செஞ்சா அதையே அவங்க நமக்கு செய்வாங்க. ஆமேன். அப்போ நாம இந்த நாளிலிருந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மாறுதலான குணம் நமக்கு வேணும். இன்னைக்கு சொல்லுவாங்க, அவங்க நம்ம கல்யாணம் நம்ம வீட்டுக்கு விசேஷத்துக்கு என்ன பத்திரிக்கை வச்சாங்களா, நம்ம போகணுமா, நம்ம வச்சோம் அவங்க வந்தாங்களா, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அதுதான் இன்றைக்கு இயேசப்பா இந்த குணங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எங்க குடும்பத்திலையும் ஒரு நபர் கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க தான், அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சு, பத்திரிக்கை வச்சாங்க, ஆனால் அவங்க எங்கள் வீட்டுக்கே வந்ததில்லை. அப்போது தோணுச்சு, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போனோம், அவங்க நம்ம வீட்டு காரியங்களுக்கு ஒன்றுக்குமே வந்ததில்லைன்னு சொல்லி. ஆனாலும் அந்த நேரத்தில் தான் இயேசப்பா எனக்கு இந்த வார்த்தையை பைபிளில் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போது நம்ம ஏன் அப்படி நினைக்கணும், அவங்க செஞ்ச மாதிரியே நம்ம ஏன் செய்யணும், ஒருவேளை அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஷ்டத்தோடு போனோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு வேணும். அவங்க செஞ்சுட்டாங்க அதனால அதை செய்வேன் அப்படின்னு சொல்லாதபடி, அவங்க செய்த மாதிரியே நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லாதபடி நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் மாற்றி நல்லது செய்வோம். வேதமும் அப்படிதான் சொல்லுது, உங்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டாதீங்க, தீமைக்கு என்ன செய்யாதீங்க, தீமை சரி கட்டாதீங்க, நன்மை செய்து புத்தியுள்ள மனுஷனுடைய அறியாமையை நீங்க அடக்குவதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்று நான் வேதத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய சித்தமும் அதுதான் சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்ட குணத்தை எனக்கு இயேசப்பா தாங்க என்று சொல்லி நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் மனுஷங்க எங்களுக்கு செய்த பிரகாரம் நானும் அவங்களுக்கு செய்து சரி கட்டுவேன் என்று சொல்லாதபடி
மனுஷங்க எங்களுக்கு என்னத்தை செய்யணும் நாங்கள் விரும்புகிறோமோ அதையே நாங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மேலான நல்ல குணத்தை இந்த நாளில் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் ஒரு பிரயோஜனமாய் சாட்சியாய் வாழ இந்த நாளில் கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.